வெல்கம் டு அவர் சேனல் Salt and Pepper 2020. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாம்ப்ளேட் ஃபிஷ் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன். அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரும். வீட்டில் இருக்கிற ஹோம் ஸ்டைல் மட்டும் மசாலாஸ் எதுவும் நான் எக்ஸ்ட்ரா வெளியேருந்து வாங்குறதில்ல. ஸோ இதுக்கு நம்ம ஒரு 2 லெமன் அந்த ஜூஸை எடுத்துக்கலாம். இந்த சைஸ் லெமனு நான் 2 இதில் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். இப்போது இதில் ஒரு 1 ஸ்பூனு ஜிஞ்சர் பேஸ்ட்டு, 1 ஸ்பூனு கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக்கு ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன், இது ஓகே ஒரு ஸ்பூன் போட்டுருக்குறேன். இப்போ இதுக்கு ஒரு தனி மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. உங்கள் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபிஷ்ஷு வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். இது ஒன்றா எடுத்து இதில் நம்ம இது தடவி நல்லா ஒரு 5 to 6 hours நல்லா இது அப்படியே மேரினேட் ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் வரும். இதெல்லாம் நல்லா இதில் க்ளீனாக தடவிட்டு இவ்வளோ தடவுனா போதும். இது நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு ஊறிட்டு மேரினேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் ஃபுல்லு க்ளீனாக உள்ள நல்லா அதில் அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள், மசாலா இது ஃபிஷ்ஷில் எல்லாத்துலேயுமே தடவிட்டு இப்படி வச்சுருக்கேன். இது ஒரு 4 to 5 hours அப்படியே நல்லா இதை மேரினேட் பண்ண வைக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஃபிஷ்ஷு நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுருக்கேன். நம்ம எடுத்து அதை நம்ம சில பேர் டீப் ஃப்ரை கூட பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போது ஷாலோ ஃப்ரையே பண்ணிக்கலாம். நல்லா அரிஞ்சிருக்கு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், அதில் வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் போட்டு இதை நம்ம ஃபிஷ்ஷில் ஏற்கனவே நிறைய ஆயில் இருக்கும். பட் ஓகே, நைஸ், வெரி குட். ஃப்ரை ஆகி வந்துருக்குது. ஒரு 5 minutes நம்ம இது ஃப்ரை பண்ணோம்னா போதும், நல்லா குக் ஆகிடும். நல்லா ஊறி இருக்குது இல்லைங்களா, அதனால நல்லா டேஸ்டியாக வரும். ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கிறது பாம்ப்ளேட்டு ஃபிஷ்ஷு. இந்த நடுவில் ஒரே ஒரு மட்டை தான், இதில் ஒரு சிங்கிள் போன் மட்டை தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். இது நம்மளுக்கு எப்படி பாயில் ஆனது தெரியும்னா, இது கை வச்சு நம்ம அது எடுக்கிறப்போ க்ளீனாக வந்துடும். இன்னும் ஒரு 5 minutes, ஒரு 2-3 minutes. 5 minutes குக் ஆகட்டும். நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கிறது பாம்ப்ளேட்டு ஃபிஷ்ஷு. இந்த நடுவில் ஒரே ஒரு மட்டை தான், இதில் ஒரு சிங்கிள் போன் மட்டும் தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். இது நம்மளுக்கு எப்படி பாயில் ஆனது தெரியும்னா, இது கை வச்சு நம்ம அது எடுக்கிறப்போ க்ளீனாக வந்துடும். இன்னும் ஒரு 5 minutes, ஒரு 2-3 minutes.
ஸோ நல்லா இது குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஓகே. பாருங்கள், இது இப்படி எடுக்கிறப்போ இப்படி பண்ண உடனே நம்ம இது செப்பரேட்டாக வந்துருச்சுன்னா இது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது குக் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம இப்படி கட் பண்ண உடனே இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கேக் மாதிரி இது கட் ஆகிடுது பாருங்கள். அப்போ இது குக் ஆகிடுச்சின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை இஸ் ரெடி. ரொம்ப இது நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள், செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.